ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அழகாக சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. இன்றைக்கி மகாநதி எபிசோடும் கிடையாது. மகாநதி டீம்லேருந்து விநாயகர் சதுர்த்தி ப்ரோக்ராமுக்கு வருவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் நாளைய எபிசோடில் நம்ம விஜய் அவ்வளோ ஒரு அழகான முறையில் அந்த சாரதம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கின்னு புருஷன் பொண்டாட்டியாக நடித்த உங்களுக்கு எப்படி குழந்தைன்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, இந்த குழந்தைய தப்பாக நினைக்காதீங்க, தவறான இதுவை கிடைக்காதீங்க. நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக மனசார வாழ்ந்துட்டு தான் இந்த குழந்தை உருவாச்சு. அப்போது அவங்களோட ஃபுல் அன்பும் லவ்வும் காட்டின பிறகு தான் அந்த குழந்தை உருவாச்சுன்னு அவ்வளோ அழகாக அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறாரு. ஹைலைட்டு இந்த இடத்துல சாரதாம்மா புரிஞ்சிக்கின்னு, உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் இதை ஏற்றுப்பாங்களா, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நீங்கள் டைவர்ஸ் வாங்குங்கன்னு சொல்லி தானே இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேச போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னும் போது அவங்க கேட்க போகிறாங்க. உங்கள் பாட்டியும் சித்தியும் டைவர்ஸ் கேட்டாங்க, இது போல் காவேரிக்கு போட மாட்டேன்னு சொன்னதுனால தான் போயிருக்காங்க, உங்களாண்ட வாங்கிக்கினா அதுவும் அவருக்கு ஒரு பக்கத்தில் காவேரி போட மாட்டேன்னு சொல்லிட்டாலான்னு சந்தோஷம் இருக்கும்போது, ஆனால் சித்தி மேலேயும் பாட்டி மேலேயும் அவர் கோவப்படுறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, காவேரியே எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாலும் நான் போட மாட்டேன்னு தான் அவகிட்ட சொல்லியிருக்கிறேன், அவள் என் உயிர், என் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு புரிய வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவங்களோட சம்மதத்தோடு நான் காவேரியை கூட்டிக்கின்னு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி சாரதா வீட்லேயே விட்டுட்டு அங்கே போனதும் சித்தியை கூப்பிட்டு சரியான கோவப்பட போகிறாரு. என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களே, இதே அஜி வாழ்க்கையாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்களா, ஏன் அஜிக்கும் ராகினிக்கும் டைவர்ஸ் வாங்கியிருக்கலாமேன்னு சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அவங்க பையன் ஒரு தகுதி இல்லாத ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துக்கின்னு இருக்கிறான். அந்த அம்மா அதை விட்டுட்டு விஜய் வாழ்க்கை மேலே மட்டும் இவ்வளோ அக்கறையாக டைவர்ஸ் கேட்கறது தப்பு. இது அதுவும் விஜய் சம்மதம் இல்லாத. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.